வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 8ஆம் தேதி விசுவாவசு வருஷம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் விசாகம், வளர்பிறை திரையோதசி திதி. யோகம் நன்றாக இல்லை. மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, பிரதோஷம் சுப முகூர்த்த நாள். 2 விசேஷம். பிரதோஷம் மாலை அனைத்து சிவாலயங்களிலும் சிவனுக்கும் நந்திக்கும் சிறப்பு பூஜை, பிரதோஷ பூஜை. அதிகாலை முகூர்த்தம் ஒன்று இருக்குது, லேட் முகூர்த்தம் ஒன்று இருக்குது. அதிகாலை முகூர்த்தம் ரிஷப லக்னம் 5 to 6, லேட் முகூர்த்தம் 10:30 to 11:30. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் சனி ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பஞ்சகவ்யம் என்றால் என்ன, அதை சாப்பிட வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு என்ன விதிமுறைகள்? பஞ்சகவ்யம்னா பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருட்களை ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணுவாங்க, கலக்குவாங்க. பசும் பால், பசும் தயிர், பசும் நெய், பசும் சாணம், பசுவின் மூத்திரம். இது 5 சேர்ந்தது தான் பஞ்சகவ்யம். இது அப்படியே சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்டா உடம்பு சுத்தமாகும், நோய் நொடி வராது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகும். ஒரு காலத்திலே கோவிலுக்கு உள்ளே சென்று மூலவரை தொட்டு பூஜை செய்கின்ற சிவாச்சாரியார்லாம் காலையில் பஞ்சகவ்யம் சாப்பிட்டு தான் கருவறைக்குள்ள நுழையணும் அப்படின்னு ஒரு வழக்கம். மூலவர் சுவாமி விக்கிரகத்தை தொடக்கூடிய அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் பஞ்சகவ்யத்தை சாப்பிட்டுட்டு தான் உள்ளே போய் பூஜை பண்ணுவாங்க. குளிச்சுட்டு வந்து அவங்களுடைய நித்திய அனுஷ்டானங்கள் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு சிறிதளவு பஞ்சகவ்யத்தை சாப்பிட்டு விட்டு, பஞ்சகவ்யம் சாப்பிட்ட பிறகு தான் உள்ளே போய் அவங்க வந்து காலையில் செய்யக்கூடிய விஸ்வரூப தரிசனத்திலிருந்து பூஜையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அன்றைக்கி யார் முறை குருக்களோ அவங்க வந்து பஞ்சகவ்யம் சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. பஞ்சகவ்யத்துக்கு அவ்வளவு முக்கியம். யார் இது கேட்டிருக்காங்க? ஆம்பூர்லேருந்து கேஎஸ் உமாபதி அவரே தான் அடுத்ததும் கேட்குறார். தோஷங்கள் எத்தனை வகைப்படும்? அது நிறைய இருக்குது சார், ஆயிரக்கணக்கான தோஷம் இருக்குது. யோகங்கள்லையும் ஆயிரக்கணக்கில் இருக்குது, தோஷங்கள்லையும் ஆயிரக்கணக்கில் இருக்குது. பரிகார தோஷங்களுக்கு சிறந்த கோவில்கள் எவை, எங்கு உள்ளது என்பது குறித்து கூறுங்கள். இது ரொம்ப பொதுப்படையான கேள்வி. தோஷம்னா என்ன, எவ்வளோ தோஷம் இருக்குது, அதுக்கு எந்த கோயிலுக்கு போகணும்? கேஎஸ் உமாபதி தான் மறுபடியும் கேட்குறாரு. கஸ்பா ஆம்பூர். சார் இது நீங்கள் கேட்குறது வந்து ஒரு மாதம் உட்காந்து பதில் சொல்லலாம், அப்போ தான் முடியும், அவ்வளோ இருக்குது. கோவில்களில் கோபுரம் கட்டப்படுவது எதற்காக? சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டா அல்லது கோவில் இங்கே தான் இருக்கிறது என்பதை குறிப்பிடவா? மா சங்கரன்கிறவர் எழுதியிருக்காரு. வீரவநல்லூர்னா எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர், அரிகேசன் நல்லூருக்கு அடுத்த ஊர் வீரவநல்லூர். அங்கேருந்து எழுதியிருக்காரு. மேனிமை திகழிய ஐயா, மேன்மை தங்கிய ஐயாவா? மேன்மை தங்கிய ஐயா அவர்களுக்கு சங்கரன் அநேக கோடி நமஸ்காரம். வாரம் முழுவதும் ஒரு சில கோயில்களில் சங்கரன் வீரவநல்லூர் கொஞ்சம் நல்லா டைப் பண்ணி அனுப்புங்க, இல்லைன்னா வேறு யாரையா விட்டு எழுதி சொல்லுங்கள். அவங்க கையெழுத்து எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது. எதுக்கு கோவிலில் கோபுரம் கட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆகம விதிப்படி கோபுரம்ங்கிறது எல்லா கோவில்லையும் அமைக்கப்படும். மூலவருக்கு மேலே ஒரு கோபுரம் இருக்கும், அம்மன் சன்னதி மேலே ஒரு கோபுரம் இருக்கும், விநாயகர் சன்னதி மேலேயும் முருகன் சன்னதி மேலெலாம் ஒரு சின்ன கோபுரம் இருக்கும். பெருமாள் கோயிலாக இருந்தால் பெருமாளுக்கும் தாயாருக்கும் தனித்தனி விமானம்னு சொல்லுவாங்க. அது இப்படிப்பட்ட விமானங்கள் இந்தந்த இடங்களிலே இப்படி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆகம நூல்களிலே குறிப்பு தரப்பட்டு இருக்கிறது. அது பிரகாரம் செய்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தூரத்துலேருந்து வரவங்களுக்கு இங்கே கோவில் இருக்குன்னு தெரியறதும் ஒரு காரணம், அதையும் ஒரு காரணமாக வைத்துக்கொள்ளலாம். திருநங்கைகளை திருநம்பிகளை இறைவனின் அவதாரம் என்கிறார்களே, அவர்களிடம்
ஆசீர்வாதம் வாங்குகிறார்கள் பலர், அவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள், சிவன் ஆசீர்வாதம் செய்து போல என்கிறார்கள். புராணங்களில் இதுக்கான பற்றிய செய்தி உண்டா? இருக்க நபும்சகன்னு சொல்லுவாங்க அவங்கள. சிகண்டிலாம் அந்த கேட்டகரி தானே. விராட பருவத்தில் மாறு வேஷத்தில் இருக்கும்போது நபும்சகனாக தானே அர்ஜுனனே வேஷம் போட்டு வர்றார். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிவாச்சாரியார் அண்ட் பட்டாச்சாரியார்? யார் இது? இப்படி ஒரு கேள்வியை கேட்டது யார்? எம்ஜி ராம்குமார், தென்காசி. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிவாச்சாரியார் அண்ட் பட்டாச்சாரியார்? சிவாச்சாரியார்னா சிவன் கோயிலில் பூஜை பண்ணுறவங்க, பட்டாச்சாரியார்னா பெருமாள் கோயிலில் பூஜை பண்ணுறவங்க. சிவன் கோயிலில் பூஜை பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பரம்பரையில், பட்டாச்சாரியாருக்கு அப்படி தான், அந்த குறிப்பிட்ட பரம்பரையில் வந்தவங்க மட்டும்தான் அந்த பூஜை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஐயர், எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு பிராமணன். பட் நான் கோயில் உள்ள என்டர் பண்ணி நேராக சாமி தொட முடியாது, அதுக்கு எனக்கு ரைட் கிடையாது. ஈவன் தோ ஐ எம் அ பிராமின், ஐ கேனாட் என்டர். கருவறை உள்ள நுழைஞ்சு போய் சாமி தொட்டு பூஜை பண்ணுற அதிகாரம் எனக்கு கிடையாது. சார் நீங்கள் ஐயர் தானே சார்னா, ஆமாம் நான் ஐயர் தான், நல்ல பிராமணன், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எஜுர்வேதி நாங்கள்லாம். கோவில் பூஜை பண்ணுறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பரம்பரை இருக்குது, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம், அவங்க தான் போய் தொடணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். நான் என்ன சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கோ அதை சொல்கிறேன். அதனால் சிவாச்சாரியாருங்கிறவங்க ஒரு பரம்பரையாக வரவங்க. வாரணாசி காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்லும் பொழுது, காசி விஸ்வநாதர் கோவிலில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் 127 வயது பெரியவர் யோகா குரு அவர்கள் வாழ்ந்து வருகிறார் இன்றைக்கும். அவர் ஒரு மிகப்பெரிய இறை பக்தியாளர், அடியவர். அவர் பிறந்த தேதி 8/8/1896. அவருக்கு திருமணம் ஆகவில்லை. 2022 அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. சுவாமி சிவானந்தா என அழைக்கப்படுகிறார். தெரியாது எனக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக இருக்கே. தென்காசி எம்ஜிஆர் தான் எழுதியிருக்கார். இதுவும் புதுசாக இருக்குது இந்த தகவல். நான் எவ்வளோ தரம் காசிக்கு போயிருக்கேன். இப்படி ஒருத்தர் இருக்கார், 127 வயசு பெரியவர் இருக்காரு தெரிஞ்சால் போய் இப்போ நானும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருப்பேன், அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்திருப்பேன். எனக்கு தெரியாது. எம்ஜி ராம்குமார் நல்ல ஆரோக்கியத்துடன் உள்ளார். காசி விஸ்வநாதர் விசாலாட்சியை வணங்குகிறேன். ஹரஹர மகாதேவ். ஓம் நம சிவாயா. ஒரு ரேர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு எம்ஜி ராம்குமார், தென்காசி. காசியில் வந்து 127 வயது பெரியவர் ஒருத்தர் இருக்காருன்றார். அவர் பத்மஸ்ரீ வேறு கொடுத்துருக்காங்க 22லன்றாரு. அதெல்லாம் போய் செக் பண்ணி பார்க்கணும், இந்த மாதிரி ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. ஒரு பெரிய சித்தரா அவர், நான் கேள்விப்பட்டதில்லை. பிஆர் கவிதை ராஜா. குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. சாமிக்கு நேவேத்தியம் பண்ணுறதுக்காக இனிப்பு பட்சணங்கள்லாம் செஞ்சு வச்சுருக்கும் போது ஒரு குழந்தை வந்து அதை எடுத்து சாப்பிட்டா, சாமிக்கு வச்சதை நீ சாப்பிடக்கூடாது, உம்மாச்சி கண்ணை குத்தும் அப்படின்னு குழந்தைய போட்டு அடிக்கிறோம். அந்த மாதிரி பண்ணலாமா? குழந்தையும் தெய்வமும் ஒன்று தானே, அப்போ அந்த குழந்தை வந்து சாப்பிட்டா தப்பா அதை அப்படின்னு தெரியாமல் எடுத்து சாப்பிட்டுட்டா நம்ம வந்து அதுக்காக குழந்தைய அடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சொல்லணும், இந்த மாதிரிம்மா நம்ம வீட்டில் எல்லாம் பலகாரம் செஞ்சாலும் அதை சாமி முன்னால் வச்சு பூஜை பண்ணி அதை சாமிக்கு படையல் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம எடுத்து சாப்பிட்ற வழக்கம், நீ அதை பார்த்து தெரிஞ்சுக்கன்னு சொல்லி அதுக்கு கற்றுக் கொடுக்கணும். பெற்றோர்களை பார்த்து தான் குழந்தை கற்றுக்குது. அதனால தான் நான் எப்போதும் சொல்லுவேன், கோவிலுக்கு போகும்போது குழந்தைய கூப்பிட்டு போங்கன்னு. ஏன்னா அதுக்கு தெரியணும் நம்ம வழிபாடு. கோயில்னால் அங்கே இப்படி நிற்கணும், கையை கூப்பிட்டு நிற்கணும், இப்படி சுற்றி வரணும், பிள்ளையாருன்னா இப்படி பிடிச்சிட்டு தோப்புக்காரணம் போடணும், வாசலில் தேங்காய் பழம் விற்பாங்க, அதை வாங்கிட்டு போய் அர்ச்சனைக்கு கொடுக்கும்போது நம்ம பேர், நட்சத்திரம், ராசி, கோத்திரம்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணணும். அதையெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தை பார்த்துட்டு வந்தால் தான் அதுக்கு வந்து ஃப்யூச்சரில் அது சாமி கும்பிட்றது எப்படின்னு தெரியும். நீங்கள் மாலுக்கு போகும்போது மட்டும் குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு கோயிலுக்கு போகும்போது குழந்தைய கூட்டிகிட்டு போகலன்னா அதுக்கப்புறம் எப்படி சாமி கும்பிட்ற ஹேபிட் வரும் அதுக்கு, இல்லையா? சினிமாவுக்கு போகும்போது வேணாலும் குழந்தைய விட்டுட்டு போயிடுங்க, போய் சொல்லிட்டு போயிடுங்க. ஆனால் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும். நீங்களும் ரெகுலராக கோயிலுக்கு போகும்போது குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகணும். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். திருமண வயதில் இருக்கின்ற மேஷ ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. ராசியில் சுக்கிரன், 7ல் சந்திரன். சுக்கிரன் வீட்டில் சந்திரன். சந்திரனும் சுக்கிரனும் எதிரெதிரே பார்த்து கொள்கின்றன. 3, 4 கேந்திராதிபதிகள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. ராசி அதிபதி 4ல், 4 குடையவன் 7ல், 7 குடையவன் ராசியில். அப்படியே செயின் மாதிரி வருது.
ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் கடகத்தில் செவ்வாய். 4 குடையவன் 7, அதாவது 4ஆம் வீட்டு அதிபதி சந்திரன், அது 7 இருக்கு. 7 குடையவன் ராசியில். இந்த மாதிரி ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் போய் உட்காந்துருக்கிறது, இது ஒரு பெரிய யோகம். இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். வளர்ச்சி மிக பெரியதாக இருக்கும். தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி, இவையெல்லாம் குறிப்பிட்டு சொல்லும்படி மிகப்பெரியதாக இருக்கும். சிக்னிஃபிகண்ட் growth, மிகப்பெரிய வளர்ச்சி, குறிப்பிடத்தக்க பெரிய வளர்ச்சி உங்கள் தொழிலில், பொருளாதாரத்தில், வியாபாரத்தில் ஏற்படும். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். திருமண தடை விலகும். ஆரோக்கியம் சீராகும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கலகலப்பாக சிரித்து பேசி உற்சாகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மாணவ செல்வங்கள் மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு பெறுவார்கள். குடும்ப தலைவிகள் இல்லத்தை அழகுபடுத்துவதிலே அதிக நேரத்தை செலவிடுவார்கள். இல்லம் வெகு சிறப்பாக இருக்கும். உங்கள் இல்லத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகின்றன. அது பற்றிய பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். தொலைதூர பிரயாணங்கள் ஒரு சிலர் செய்வார்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக. ஒரு சிலர் உத்தியோக நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். பயணங்களால் உங்களுக்கு நன்மை நடைபெறும். எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். ராசியிலேயே புதனும் குருவும் இணைந்திருப்பது பெரிய யோகம். ராசி அதிபதி புதன் ராசியிலே ஆட்சி. 7-10 குடைய குருவும் ராசியிலே இருக்கிறது. புதன் குரு என்னும் 2 சுப கிரகங்கள் ராசியிலே ஒன்றாக இணைந்து விட்டன. எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நல்ல யோகம். 6 குடையவன் 2இல் நீச்சம் பெற்றதால் மிகப்பெரிய நன்மை. நோய் இல்லை, கடன் இல்லை, எதிரி இல்லை. அப்போ நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, செல்வ செழிப்புடன், உடல் ஆரோக்கியத்தோடு, எந்தவித தொல்லையும் இல்லாமல், கவலையே இல்லாமல் இருப்பீர்கள் என்று அர்த்தம். 6 குடையவன் நீச்சமடைந்தால். மிதுனத்துக்கு எப்பவுமே 2ல் செவ்வாய் இருந்தால் அவங்களாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. பெரிய பெரிய விஐபிக்கெல்லாம் மிதுன லக்னம் 2ல் செவ்வாய் இருக்கும். 2ல் செவ்வாய் இருந்தால் எதிரிகளை ஜெயித்து விடுவார்கள். வெற்றி கிடைக்கும். தொழிலதிபருக்கு அவ்வாறு இருந்தால் தொழிலில் வெற்றி பெற்றவராக இருப்பார். உங்கள் துறையில் நீங்கள் சாதனை படைத்திருந்தால் தான் அந்த ஒரு கிரக அமைப்பு வரும். அந்த கிரக அமைப்பு இருந்தால் தான் சாதனை படைக்க முடியும். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்பொழுது கோச்சார ரீதியாக மிதுனத்திற்கு 2லே செவ்வாய் நீச்சமடைந்திருப்பதால் நீங்கள் சாதனை செய்ய போகிறீர்கள். என்ன முயற்சி செய்தாலும் வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நல்ல நேரம். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. 10 குடையவன் ராசியிலே, ராசி அதிபதி 4லே, 4 குடையவன் 10லே, 3 கேந்திரங்களிலே 3 கேந்திராதிபதிகள் அமைந்திருக்கிறது என்பதே ஒரு பெரிய யோகம். 10 குடையவன் ராசியிலே, ராசி அதிபதி 4லே, 4 குடையவன் 10லே. இது ஒரு சிறப்பான கிரக அமைப்பு என்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. நினைத்ததையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை, அத்தகைய ஒரு ஆற்றல் உங்களிடம் இப்பொழுது ஏற்படும். எதையெல்லாம் செய்யணும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் செய்து விடுவீர்கள். எடுத்த காரியம் ஜெயமாகும். என்னவா இருந்தாலும் சரி, நீங்கள் இறங்குனீங்கன்னா அதை வெற்றிகரமாக முடிச்சுட்டு தான் திருப்புவீங்க. எந்த ஒரு செயலையும் அரைகுறையாக செய்ய மாட்டீர்கள். முழுமையாக செய்வீர்கள், வெற்றிகரமாக செய்வீர்கள். எனவே உங்களுக்கு சிறப்பு சேர்க்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். வியாபாரம், உத்தியோகம் போன்றவை மிக சிறப்பாக இருக்கும். அதிக அளவிலே தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நல்ல நாள். ராசி அதிபதி ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது ஒரு சிறப்பான யோகம். 10 குடையவன் 9ல் இருப்பதும் நன்மைதான். வெகு அற்புதமான நிலையிலே 11ஆம் இடத்திலே புதனும் குருவும் இணைந்து ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றன. 11 குடையவன் 11ல் இருந்தாலே நன்மை. 11ஆம் இடம் இப்பொழுது நன்றாக இருக்கிறது. லாபஸ்தானத்திலே குரு அமர்ந்து கொண்டு நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம். 5ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 5 குடையவன் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்திலே உங்களுக்கு திடீரென எதிர்பாராத விதமாக ஒரு இன்ப அதிர்ச்சி, ஒரு பதவி உயர்வு
அல்லது சம்பள உயர்வு போன்றவை வழங்குவார்கள். பல வருடங்களாக உங்களுக்கு ப்ரமோஷனே கிடைச்சிருக்காது, இப்போ தான் கொடுக்க போகிறாங்க. ப்ரமோஷன், சேலரி ஹைக், இன்சென்டிவ், போனஸ் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமைகளுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அலுவலகத்தில் கிடைக்கும். கன்னி ராசிக்கு இப்பொழுது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 11 குடைவன் 2ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 2 குடைவனும் 11 குடைவனும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருப்பதால் யோகம். 2ஆம் வீட்டிற்கு அதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கிறது. அந்த 2ஆம் இடத்திலே லாபஸ்தான அதிபதி, அதாவது 11ஆம் வீட்டிற்கு அதிபதியான சந்திரன் இருக்கிறது. சந்திரனும் சுக்கிரனும் எதிரெதிரே ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வதால் பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும். உங்களுக்கு யாராவது பணம் தரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க இன்னைக்கு கொடுத்துருவாங்க அந்த பணத்தை. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகின்றன. குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ராசிக்கு 10ஆம் இடத்திலே 10 குடைவன் ஆட்சி பலம் பெற்று குருவோடு இணைந்ததால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வலுவான நிலையிலே சில கிரகங்களெல்லாம் இருக்கின்றன. எனவே இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 10 குடைவன் ராசியிலே, ராசி அதிபதி 7லே, 7 குடைவன் 10லே. 3 கேந்திராதிபதிகள் இடம் மாறி வேறு கேந்திரத்தில் அமைந்திருப்பது என்பது மிகப்பெரிய ராஜயோகமான ஒரு கிரக அமைப்பு. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறப் போகும் நல்ல நேரம் வந்துவிட்டது. ராசி அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. களத்திர ஸ்தானத்திலே களத்திர காரகன் அமர்ந்திருப்பதால் திருமண தடை விலகும். திருமணம் நிச்சயமாகும். துலா ராசிக்கு இன்னைக்கு கல்யாணம் நிச்சயத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வருவாங்க, பார்ப்பாங்க, பேசுவாங்க, உடனே ஓகே, அங்கேயே தலையாட்டிடுவாங்க. உடனடியாக இப்போ கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லலாம் முகூர்த்தம் இருக்குது, அதிலே முடிச்சிருவோம். இல்லை தை பிறந்து பண்ணலாமா அப்படின்னு பெரியவங்கெல்லாம் பேசி முடிவு பண்ண போகிறாங்க. வந்தாச்சு, கிட்ட வந்தாச்சு, கல்யாண நேரம் நெருங்கி விட்டது. எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 10 குடைவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது. எனவே தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். ராசி அதிபதி ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கிறது என்பதும் ஒரு சிறப்பான நன்மை. 7 குடைவனும் 9 குடைவனும் எதிரெதிரே ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்றன. எனவே அது ஒரு யோகம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளக்கும். விருச்சிக ராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கு இப்பொழுது வியாபாரத்திலே வளர்ச்சி சற்று அதிகரிக்கும். வழக்கத்தை விட அதிக முன்னேற்றம் தெரிவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள். பொருளாதார ரீதியான நன்மை இப்பொழுது அதிகமாக கிடைக்கும். தன லாபம் அதிகரிக்கும். தனஸ்தானத்தை தனஸ்தானாதிபதியும் தனகாரகனுமாகிய குரு பார்த்து கொண்டிருப்பதால் பண வரவு அதிகரிக்கும், செலவும் அதிகரிக்கும். ஏன்னா 12ல் சந்திரன் வரும்போது செலவை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பணம் வரும், 12ல் சந்திரன் இருக்கிறதுனால செலவாகும். ரெண்டுமே அப்படியே ஒன்று ஈடு கட்டிட்டு காம்பன்சேட் பண்ணிகிட்டே போகும். நிறைய வரவு நிறைய செலவு, அதுதான் இன்றைய தினத்திற்கான சுருக்கமான பலன். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாம் ஓரளவு நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதியும் புதனும் 7ஆம் இடத்திலே இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். 4 வீடுகளுக்கு அதிபதியான 2 கிரகங்கள் புதன் குரு, ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கிரகம். தனுசை பொறுத்தவரையிலே குருவும் புதனும் நல்லா இருந்தால் தான் பாக்கி எல்லாமே. இப்போ அந்த குருவும் புதனும் ஒன்றா சேர்ந்துருச்சு 7. 7th ஹவுஸ்ங்கிறது ஆப்போசிட் ஹவுஸ். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகின்றன. உங்கள் ராசியை புதனும் குருவும் ஒன்றாக பார்த்து கொண்டிருக்கிறது. அவ்விரு கிரகங்களும் 7ஆம் இடத்திலே இணைந்து விட்டன. பிற கிரகங்களும் ஓரளவு நன்மை செய்யக்கூடிய நிலையிலே அமைந்திருக்கின்றன. 12 குடைவன் 8ஆம் இடத்திலே நீச்சமடைந்ததால் விபரீத ராஜயோகம் வேறு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் முதலிடத்தை பிடிப்பீர்கள். எவ்வளவு போட்டி பொறாமல் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்க. உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு தனி இடம். நீங்கள் கலைத்துறையில் இருந்தால் இப்பொழுது பெரிய சாதனைகளை எல்லாம் செய்வீர்கள்.
கலைத்துறை சார்ந்த தனுசு ராசியினருக்கும் அரசியலில் உள்ள தனுசு ராசியினருக்கும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். அரசியலில் உள்ள தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் கட்சியிலே தலைமை பொறுப்பு கிடைக்கலாம். யூ வில் பி லீடிங் த பார்ட்டி. மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். எனவே இது ஒரு மிக அற்புதமான நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். வியாபாரத்திலே நல்ல வருமானம் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரெல்லாம் மேல் படிப்பு படிப்பதற்கு தகுதி பெறுவார்கள். சீட் கிடைக்கும், அட்மிஷன் கிடைக்கும். மாணவர்களுக்கு மொழி புலமை அதிகரிக்கக்கூடிய நேரம். மொழி பாடங்களிலே அதிக மதிப்பெண் பெறுவார்கள். எனவே இப்பொழுது கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண வயதில் உள்ள மகர ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடைபெற்று நல்ல முடிவுக்கு வரும். விரைவிலேயே திருமணம் நடைபெறப் போகிறது. அதற்கான செய்தி இப்பொழுது கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வீடு, மனை, நிலம் போன்றவை ஏற்படும். வாங்குவீர்கள், கிடைக்கும். கம்மி விலையில் யாராவது விற்பாங்க, டக்குன்னு வாங்கிடுங்க. பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம், டிரான்ஸ்ஃபர் அண்ட் ப்ரமோஷன் சேர்ந்து வரும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மல்டிவேரியஸ் சோர்சஸ்லேருந்து இன்கம் வரும். எனவே இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். 5ஆம் இடத்திலே புதன் குரு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துகள் வந்து குவியப் போகின்றன. மிகப்பெரிய பதவிகளெல்லாம் கிடைக்கப் போகின்றன. உயர் பதவிக்கு உங்கள் பெயர் சிபாரிசு செய்யப்படும். உங்களுடைய அலுவலகத்திலே பெரிய பொறுப்புகளை எல்லாம் உங்களுக்கு வழங்குவார்கள். அலுவலக பணிகளை அழகாக செய்து நற்பெயர் எடுப்பீர்கள். இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். உங்களுடைய செயல்பாடுகளிலே நிச்சயமாக வெற்றி இருக்கும். நீங்கள் எதை ட்ரை பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். ரொம்ப கஷ்டமான வேலை கூட நீங்கள் தொட்டிங்கன்னா சீக்கிரம் முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு ராசி உங்களுக்கு வந்திருக்கு. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம். எனவே நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது அருகில் வந்து விட்டது. ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும். மீன ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் எதிலும் இறங்க வேண்டாம். அமைதியாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதோடு மட்டுமல்லாமல் 8 குடையவன் வேறு 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறது. அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அஷ்டமஸ்தானத்திலே சந்திரன் வந்து இந்த அஷ்டமாதிபதியின் பார்வையை பெறுகிறது. அஷ்டமாதிபதி மட்டும் பார்க்கவில்லை, குருவும் பார்க்கிறது. குரு பார்வை இருப்பதால் அந்த தீயத்தன்மை பெருமளவு குறையும் என்று சொல்லலாம். முற்றிலுமாக நீங்கிவிடும் என்று சொல்ல முடியாது, ஓரளவு குறையும். எனவே இன்றைய நாள் ஒரு சுமாரான நாள். பண விஷயத்தில் ரொம்ப பத்திரமா இருக்கணும். யாராவது வருவாங்க, ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத பார்த்தா அப்படியே உண்மையிலேயே நடந்தது மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகாக நரேட் பண்ணி கண்ணீர்லாம் வடித்து, யார்கிட்டையுமே நான் சொல்லலை, உங்கள்கிட்ட தான் சொன்னேன் அப்படிம்பாங்க. நீங்கள் நம்பி எடுத்து பணத்தை கொடுத்துருவீங்க. ஜாகிரதையாக இருங்க. பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்கள கரெக்டாக உங்களுடைய வீக்னஸை தெரிஞ்சு வச்சுட்டு வந்து ஸ்பாட்டில் அடிப்பாங்க. பி கேர்ஃபுல். மீனராசிக்காரர்கள் பண விஷயத்திலே பத்திரமாக இருக்க வேண்டும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி